ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் 17 செவ்வாய்க்கிழமை. நியமங்கள் தேவையா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். நியமங்கள் அஷ்டாங்க யோகத்தில் ஒருவர் கடைபிடிக்க பரிந்துரைக்கப்படும் நேர்முறையான ஒழுக்கம் மற்றும் பழக்க வழக்கங்களாகும். சௌசம், சந்தோஷம், தபஸ், ஸ்வாஸ்த்வாயா மற்றும் ஈஸ்வர பிரிணிதானா என்னும் 5 வகையான நியமங்கள் பொதுவாக கூறப்படுகின்றன. பகவான் ரமண மகரிஷி ஞான மார்க்கத்தை கடைபிடிப்போருக்கு எந்த நியமங்களும் தேவையில்லை என்று உபதேசிக்கிறார். ஆத்மாவே நம் சொந்த இருப்பு. நம்மை நாம் அறிவதற்கு எந்த நியமங்கள் தேவை? மனதால் ஏற்பட்ட சகல உபாதிகளையும் விலக்கிவிட்டு நம் சொரூபமாம் ஆத்மாவாக மட்டுமே இருந்தால் போதுமானது. ஆத்மஸ்வரூபமாக விளங்கும் சாதுக்களுடைய சகவாசம் கிடைத்தால் அது ஒன்றே போதும். நியமங்கள் எல்லாம் அனுஷ்டிக்க வேண்டிய தேவையில்லை. குளிர்ந்த காற்று வீசும்போது விசிறிக்கு அங்கு தேவை இருக்காது. அதுபோல சாதுக்களுடைய சந்நிதி இருந்தாலே போதும். நியமங்கள் அனுஷ்டிக்க தேவையில்லை. மனம் தூய்மையடைந்து சொரூப தரிசனம் தானே கிடைக்கும். சாதுக்கள் அவர் சகவாசம் நன்னிலால் ஏதுக்காம் இந்நியமும் எல்லாமும் மேதக்க தன் தென்றல் மாருதம் தான் வீசவே விசிறி கொண்டு என்ன காரியம் நீ கூறு. கதிரவன் சந்நிதி மாத்திரத்தில் பனித்துளி மறைவது போல் ஆத்மஸ்வரூபமான சாதுக்கள் சந்நிதியில் மனம் தூய்மையடைந்து சுரூப தரிசனம் கிட்டும். அடுத்து ஒரு அனுபந்த பாடலில் எவைகள் நம்மை விட்டு நீங்கும் என்று கூறுகிறார். தாபம் தன் சந்திரனால், தைனியம் நல் கற்பகத்தால், பாபம்தான் கங்கையால் பாருமே. தாபம் முதல் இம்மூன்றும் ஏகும் இணையில்லா சாதுக்கள் தம்மா தரிசனத்தால்தான். இரவில் தோன்றும் சந்திர கிரணங்களால் வெப்பம் தணியும். மேலோகத்தில் உள்ள கற்பகத்தருவினால் ஒருவருடைய வறுமை ஒழியும். கங்கையில் ஸ்நானம் செய்தால் செய்த பாவம் தொலையும். தாபம், தரித்திரியம், பாபம் ஆகிய இம்மூன்று பிணிகளும் ஈடு இணையில்லா சாதுக்கள் தரிசனம் கிடைத்தால் நீங்கும். சாதுக்கள் தரிசனத்திற்கு இணை 3 உலகங்களிலும் இல்லை என்பது தெளிவு. சாதுக்கள் கடைக்கன் பார்வை ஒன்று போதும் என்று சாதுக்கள் பெருமை கூறுகிறார் பகவான். கம்மயமாம் தீர்த்தங்கள் கல்மண்ணாம் தெய்வங்கள் அம்மகத்துக்கு இணையே ஆகாவாம் அம்ம அவை எண்ணில் நாளால் தூய்மை ஏவிப்புக சாதுக்கள் கண்ணினால் கண்டிடவே காண். தண்ணீர்மயமான தீர்த்தங்கள் ஆடல், கல் மண்ணால் ஆன தெய்வ உருவங்கள் தரிசனம் இவைகள் எல்லாம் அம்மகான்களுக்கு இணையாக மாட்டா. அது ஆச்சரியம். அவைகள் எண்ணிலடங்கா காலம் சென்ற பின் தான் மன தூய்மை உண்டாக்கும். சாதுக்கள் கண்ணினால் கண்டிடவே தூய்மை உண்டாகும். நினைக்க முக்தி தரும் ஸ்தலம் அருணாச்சலம். அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறொருப்பாய் அருணாச்சலா. ஒரு சின்ன கதைப்பு. ஒரு சமயம் பகவானை தரிசிக்க வந்த பக்தர் கேட்க, ஞானியின் சந்நிதி மகிமை பற்றி விளக்கும் விதமாக கீழ்வரும் கதையை பகவான் ரமணர் சொன்னார். தத்துவராயர் என்னும் பெரியவர் தம் குருநாதர் ஸ்வரூபானந்தர் மீது பரணி எனப்படும் பிரபந்தம் பாடினார். பரணி என்பது போர்க்களத்தில் 1000 யானைகளை கொண்ட வீர தீரர்களை பற்றியே பாடப்படும் பாடல். எனவே மற்ற சக பண்டிதர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் தத்துவராயர், என் குருநாதர் அதற்கு மிகவும் தகுதி படைத்தவர், நீங்களே நேரில் வந்து பார்த்து உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அவர்களை ஒரு நாள் குருவின் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார். தத்துவராயர் அவர்கள் வந்த நோக்கத்தை குருவிடம் தெரிவித்தார். குரு அமைதியாக இருந்தார். மற்றவர்களும் அமைதியானார்கள். இப்படியே 3 நாட்கள் கழிந்தன. பிறகு குரு ஸ்வரூபானந்தர் தன் மனதை சிறிது அசைத்தார். பிறகு அங்கு வந்தவர்கள் மீண்டும் அவர்கள் உணர்வு வரப்பெற்றனர். அதில் ஒரு பெரியவர் சொன்னார், அப்பா தத்துவராயா, உன் குருவின் மீது நீ பரணியும் பாடலாம், அதற்கு மேலும் பாடலாம். அடங்காத இத்தனை பேர்களின் மனங்களால் மத யானையை தன் சந்நிதி மாத்திரல் இருக்கும் இடம் தெரியாமல் செய்த உன் குருநாதர் வீராதி வீரர்களும் வணங்கத்தக்கவரே. பரணி பாட முழு தகுதி பெற்றவர் என்று ஸ்வரூபானந்தர் புகழ் பாடினர் வந்த பண்டிதர்கள்.
ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.